சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்புடனே வாழ்த்துகின்றேன். இதோ இந்த நாளிலும் கூட நாம் குறிப்பிட்ட சங்கீதத்தை நாம் தியானித்து அதிலிருந்து நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளப் போகின்றோம். வசனத்துக்கு நேராக திரும்புவோமா? சங்கீதம் 112 1 முதல் வாசிக்கிறேன். அல்லேலூயா! கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்து, இரண்டாவது, அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாங்கள் ஊழியத்தை செய்து வருகிற ஆரம்ப காலத்திலே நடந்த ஒரு சம்பவம் எனக்கு மறவாமல் அப்படியே பசுமர தாணி போல என் உள்ளத்திலே பதிந்திருக்கிறது. நானும் சோஃபியும் ஒரு குறிப்பிட்ட ஆசிரிய குடும்பத்தினர் வந்து தங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னபடியினால் அவர்களுடைய வீட்டிற்கு போயிருந்தோம். அது வருடத்தின் இறுதியாய் இருந்தபடியினால் அடுத்த ஆண்டிற்கான கேலண்டரை நான் கொண்டு போயிருந்தேன். அதிலே ஒரு கேலண்டர் தினசரி கேலண்டர். அதை நான் அவருக்கு வழங்கின போது அவர் என்னை பார்த்து, அடடா, இப்படி ஒரு சிறு பிழை ஏற்பட்டிருக்கிறதே, குறைவு ஏற்பட்டிருக்கிறதே என்பது போல அவர் பார்த்து அடடா என்று சொன்னார். என்ன என்று கேட்டேன். அவர் சொன்னார், நெக்ஸ்ட் டைம் இது போல தினசரி கேலண்டர் அடிக்காதீங்க தம்பி என்று சொன்னார். நான் கேட்டேன், ஏன் அங்கிள் என்று சொல்லி. அந்த ஒரு நாள் முடிஞ்சோடனே அதை கிழிச்சு கீழே போடணும், அதில் வசனம்லாம் அச்சிட்டு இருக்கிறீங்க, அதை கீழே போடுறது எப்படி தம்பி, முடியாதுல்ல என்று சொல்லி சொன்னார். நான் ஒரு நிமிடம் திகைத்தே போனேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் உடையவர்களாய் நாம் முதலாவது இருக்கிறது மிக மிக அவசியம். நம்மில் ஒவ்வொருவரும் அப்படித்தானே தேவனுக்கு பயந்திருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேத வசனங்களில் உள்ள கட்டளைகளை குறித்து கேள்விப்பட்டால் எப்படி இருக்கிறது? நமக்கு இனிக்கிறதா கசக்கிறதா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதலக்காய் என்று பாவக்காய் போலவே உள்ள ஒரு கசப்பான அந்த காயினாலே பதார்த்தம் செய்து வைத்ததை நீங்கள் சாப்பிட்டு இருப்பீர்கள். அதலக்காய் என்று சொல்லுவார்கள். எனக்கு சிறு பையனாய் இருக்கும் பொழுதே எனக்கு அந்த கசப்பு ஓடு கூடிய அந்த உணவு வைக்கப்படும் போது, அந்த கூட்டு வைக்கும் பொழுது உணவை நான் அதிகமாய் சாப்பிடுவேன். அது அவ்வளோ ருசியாக இருக்கும். எனக்கு அது பிடிக்கும். அதனால நான் அதை மன மகிழ்ச்சியோடு ஏற்கின்றேன். சிலருக்கு இந்த அதலக்காய், பாவக்காய் கசப்பினாலே பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லிவிடுவார்கள். அது உடலுக்கு எவ்வளவு நலனை கொடுக்கிறது, நல்ல ஹெல்த்தை அது கொடுக்கிறது என்பதை அறியாமல் இருக்கும் பொழுது அதை விட்டு விடுவார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கற்பனைகள், கட்டளைகள் அது நமக்கு கசக்கிறது என்று விட்டு விடாமல், இல்ல, என் ஆண்டவர் எனக்கு தந்தது, அதை நான் அப்படியே கை கொள்ளுவேன், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வேன் என்று சொல்லி கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் நீங்கள் இருக்க ஆரம்பித்தால் நீங்கள் மெய்யாகவே பாக்கியமுள்ளவர்கள், பாக்கியவான்கள். வேதவசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 112 1 அப்படி பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் பாக்கியசாலி, அவனுக்கு அநேக பாக்கியங்கள் கிடைக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வசனத்தை, அவருடைய கட்டளைகளை, அவருடைய கற்பனைகளை மிகவும் பிரியமாய் நீங்கள் ஏற்றுக்கொண்டு
பரிசுத்த வேதாமத்தை அனுதினமும் அழகாய் தியானித்து அதன்படி நடக்க நீங்கள் ஒரு தீர்மானம் செய்தால் உங்களுக்கு கிடைக்கும் பாக்கியங்களை சொல்லி முடியாது. ஏராளமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதில் ஒரு சில நன்மைகள் இந்த சங்கீதத்திலே எழுதி வைக்கப்பட்டும் இருக்கிறது. சங்கீதம் 112 1 முதல் நாம் வாசித்தால் பல பாக்கியங்களை நாம் காணலாம். 2ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால் அப்படி பார்க்கலாம். 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சந்ததி பலத்திருக்கும்படி, பெருகியிருக்கும்படி, நல்ல பலன் சௌக்கியம் எல்லாம் உடையதாய் பலத்ததாகவும் இருக்கும்படி தேவன் அனுக்கிரகம் பாராட்டுவார். நிச்சயமாகவே உங்கள் சந்ததி பலத்திருக்கும். அது பலவீனப்பட்டதாகவோ அது பெருகாத ஒன்றாகவோ இராதபடி உங்கள் சந்ததி பலத்திருக்க கர்த்தர் கட்டளையிடுவார். அப்போ உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறத தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது நல்லது. என்றாலும் ஆண்டவரே, என் பிள்ளையாகிய என் சந்ததி பலத்திருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்றதை விட, அதை விட நீங்கள் கர்த்தருடைய கட்டளையில் மிகவும் பிரியமாங்க, உங்கள் சந்ததி தானாய் பலத்து விடும். அப்ப அதற்கு மிக முக்கியமான காரியம் என்ன? நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் நீங்கள் இருங்கள். உங்களுடைய பிள்ளைக்கு என்ன விதமான நன்மை, சுகம், சௌக்கியம், பலன் வேண்டும், எவ்வளவாய் குடும்பம் பெருக வேண்டும், பலத்திருக்க வேண்டும், எல்லாம் தன்னார் போல தேவனால் பார்த்து கொள்ளப்படும். ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பம், உங்கள் சந்ததி பலத்திருக்க பண்ணுவார். அடுத்து 2ஆம் வசனம் சொல்லுகிற சங்கீதம் 112:2, செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் குடும்பம், வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். குறிப்பிட்ட இடத்தில் இவ்வாறு எழுதியிருக்கிறது, இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியார் என்று சொல்லுவார்கள். உங்களுடைய வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடு என்று எல்லோரும் சொல்லத்தக்கதாக மாறும் பாருங்கள். உங்கள் வம்சம், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படியானால் கர்த்தருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருந்து கர்த்தருக்கு பயந்து வாழுகிற நீங்கள் செம்மையான ஒரு வாழ்க்கை வாழுவீர்கள். அப்படிப்பட்ட செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். இதோ உங்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று பல மணி நேரம் அழுது போராடி போராடி மட்டும் வருகிறீர்கள். உங்களிடத்திலே ஏதோ இன்னமும் கர்த்தருடைய கட்டளையின் பேரில் இன்னும் பிரியம் நீங்கள் வைக்காதிருந்தால், அதிலே குறைவு இருந்தால் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வராதது போல இருந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அதிலே குறை வைக்காதிருங்கள். அப்பொழுது இதிலே குறைவு இருப்பதில்லை. உங்கள் பிள்ளைகள், உங்கள் சந்ததி பலத்திருக்கும். செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய வம்சத்தையே தேவன் ஆசீர்வதிப்பார், பலுகி பெருக பண்ணுவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பலுகி பெருக பண்ணுவார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, பயப்படாதிருப்பதாக. அடுத்து வேதவசனம் என்ன சொல்லுகிறது? 3ஆம் வசனம், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். கர்த்தருடைய கட்டளையில் மிகவும் பிரியமாயிருக்கிற உங்களுக்கு அடுத்து ஒரு பெரிய பாக்கியம், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டில் இருக்கும். பெருகி இருப்பீர்கள், பொருளாதார பிரகாரமாக செழித்து இருப்பீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வீட்டில் இதுவரையிலும் பணம் தங்கவில்லை என்று நீங்கள் சொல்லலாம். கடன், வட்டி, அடகு வைக்குதல், இவைகளெல்லாம் உங்களுக்கு ஒருவேளை மாதத்திற்கு ஒரு முறையோ வருடத்துக்கு ஒரு முறையோ நேரிட்டு கொண்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கட்டளையில் மிகவும் பிரியமாயிருந்து செம்மையானபடி நீங்கள் வாழத் தொடங்கினால் தன்னார் போல
உங்களுடைய வீட்டில் ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் இருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, லூசிபர் விழுந்த போது எசேக்கியேல் 28:15-16 வாசிக்கிறேன் பாருங்கள். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறைவற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அநேக வேத பண்டிதர்கள் கூட இது லூசிபரை குறித்து சொல்லப்பட்டிருக்க கூடும் என்றே அழகாய் சொல்லுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆம், வியாபாரத்தின் மிகுதியினால் லூசிபர் அல்லது காப்பாற்றுகிறதற்காக ஏதேனில் வைக்கப்பட்ட கேரூபாக இருக்கலாம் என்றும் சொல்லுகிறது உண்டு. ஓகே, வியாபாரத்தின் மிகுதியினால், அப்படியானால் தேவதூதர்கள் மத்தியிலே அவர்கள் நடுவிலே இருந்த ஏதோ டிரான்சாக்ஷன், அதிலே விழுந்து போன ஒரு நபரை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பிசாசுகள், அந்தகார வல்லமைகள், இவைகளெல்லாம் அநீதியினால் நிறைந்தவை. விசேஷ விதமாக அவைகள் கொடுமை செய்கிறதிலும் சிறந்தவை. அப்படிப்பட்ட அவைகள் நீங்கள் வசனத்தின்படி நடக்க ஆரம்பித்து விட்டால், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளின்படி நீங்கள் நடக்கிறவர்களாய் மாறிவிட்டால், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று நடக்கிறது. அப்படிப்பட்ட பொல்லாத பிசாசுகள் வெட்கப்படுகின்றன, தோற்கடிக்கப்படுகின்றன தேவனாலே. அவைகள் உங்கள் எல்லைகளுக்கு தூரமாகின்றன. அதனாலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தன்னார் போல உங்களை தேடி வர தொடங்கும். கர்த்தருக்கு பயந்து இவ்வளவு பெரிய பொல்லாங்கை செய்வது எப்படி என்று பயந்தோடின யோசேப்பு உயர்த்தப்பட்ட பொழுது ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவரை தேடி வந்தது. அவர் அதை தேடி போகவில்லை, அவரை தேடி வந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை அடடா, நான் இந்த உலகத்திலே பொருளாதார பிரகாரமாக நசுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேனே, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள். சிருஷ்டிகரை நாம் தொழுது சேவித்தார். சிருஷ்டிகரால் நன்மைகளும் ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் மெய்யாகவே உங்கள் வீட்டிற்கு தேவையான சகல நன்மைகளும் கூட கடந்து வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். The Holy Bible வாழ்க்கைக்கு திட்டம் கேட்கட்டுமே முழங்கால் யுத்த சத்தம் சத்தம். The Holy Bible வாழ்க்கைக்கு திட்டம். பாடுகள் எல்லாமே மாறும், பாடுகள் எல்லாமே மாறும். பரமனோடு உறவாடும் நேரம் நேரம். உனக்காக இயங்குகின்றது உலகம், அதை இயக்குகின்றவர் சர்வ வல்ல தேவன். தேவன் சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவன். நீண்ட ஆயுசுள்ளவர் தந்திடுவார் ஜீவன் ஜீவன். உனக்காக இயங்குகின்றது உலகம். அழகாய் அப்படிப்பட்ட நன்மைகளால் நிரப்பப்படுவீர்கள். உங்களுடைய தொழில் பெருகும், உங்களுடைய வீட்டின் பொருளாதார நிலை மாறும். என்றைக்கும் ஒரே போல இராது. நீங்கள் நினைக்கலாம், இல்ல பிரதர், நாங்க எப்பயும் அப்படியே தானே இருக்கோம். இல்ல, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமாய் இருந்தால், செம்மையானவர்களாய் நீங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டால், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டில் இருக்கும், குறைவே இராது. அடுத்து வேதவசனம் என்ன சொல்லுகிறது? அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். சங்கீதம் 112:3. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நீதியாய் வாழ்ந்திருந்தாலும் அது நிற்கின்றதா? அந்த நீதி நிற்கின்றதா? அதாவது அதை மனிதர்கள் அங்கீகரிக்கின்றனரா? அதை என்றைக்கும் தேவனும் நிலைநிறுத்தி பார்க்கின்றாரா என்பது முக்கியம். ஒரு சிலர் எவ்வளவுதான் கடினமாய் தங்களுடைய அலுவலகத்தில் வேலை செய்தாலும் சில பொறாமை நிமித்தமாக
சில வேண்டாத மேல் அதிகாரிகள் நிமித்தமாக கரெக்டா ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்பதாக ஒரு தப்பான ஒரு பழி அப்படிப்பட்டவர்கள் மேலே போட்டு விடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏராளமான ஓய்வு பெற்றதற்கு பின்பதாக கிடைக்கிற ஏராளமான நன்மைகள் தடைபட்டு போகும். அவருடைய நீதி அங்கு நில்லாமல் போய்விடும். அடடா, நான் இவ்வளவு நாள் உழைத்தேனே, என்னுடைய நீதி நிற்கவில்லையே. வேதம் சொல்லுகிறது, அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். அப்படியானால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருங்க. அவர் என்ன சொல்றாரு அதுக்கு அப்படியே செவி மடுங்க, அதற்கு கீழ்ப்படிங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி நீங்கள் மாறத் தொடங்கினால் உங்களுடைய வீட்டில், உங்களுடைய தொழிலில், உங்கள் எல்லைகளில் எல்லாவற்றிலும் உங்களுடைய நீதி நிற்கும். அதை நிலைநிறுத்தி அழகு பார்ப்பார் தேவன். உங்கள் நீதி பட்ட பகலை போல, உங்கள் நியாயத்தை வெளிச்சத்தை போல தேவன் ஆக்குவார். மத்தியானத்தை போல் ஆக்குவார். எல்லோருக்கும் தெரியும், இவர் வித்தியாசம், இவர் மெய்யாகவே நீதியாக இதை செய்து வருகின்றார், இந்த கிரியைகளை செய்கிறார். உங்களுடைய நீதி நிற்கும்படி ஆண்டவர் அனுகிரகம் பாராட்டுவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கைகளில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். உங்களுடைய வீடு நிலை நிற்கும், உங்கள் நீதி நிலை நிற்கும், உங்கள் வாழ்க்கை நிலை பெற்று இருக்கும். கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாய் நீங்கள் என்றைக்கும் நிலைத்திருக்கும். வாழ்நாள்களெல்லாம் நன்மைகளா நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அடுத்து நாம் சங்கீதம் 112:4 பார்க்கலாமே. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். செம்மையானவர்களாய் நீங்கள் இருந்தால், ஆம், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் நடந்தால் உங்களுக்கு வருகிற பாக்கியம் என்ன? செம்மையானவர்களாய் நீங்கள் வாழும் பொழுது உங்களுக்கு கிடைக்கும் இன்னொரு பாக்கியம் என்ன? இருளிலே வெளிச்சம் உதிக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எந்த காரியத்தில் இருள் குறுக்கிடுகிறதோ அங்கே ஒரு வெளிச்சம் உதிக்கும். எங்கே இருள் வருகிறதோ, எந்த எல்லையில் இருள் தென்படுகிறதோ அந்த இடத்திலே ஒரு வெளிச்சத்தை தேவன் உதிக்க பண்ணுவார். ஒன்றுமில்லாமையில் இருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன், இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், இதோ உங்களுக்கு ஒரு அருமையான ஃபார்முலா செட் பண்ணி வைத்திருக்கிறார். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். நீங்கள் நடந்து போகிற பாதை திடுதிப்பென இருளாய் போனதோ, அல்லாவிட்டால் நீங்கள் உண்மையும் உத்தமமாய் ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது ஏன் இந்த இருள் குறுக்கிட்டது என்ற ஒரு கேள்வி கூட உங்களுக்கு வரலாம். செம்மையானவர்களுக்கு ஏன் இருள் அப்படின்னா, இந்த உலகம் தீய மனிதர்களால் நிறைந்து இருக்கிறது, பொல்லாங்கனுக்கு உள்ளே கிடக்கிறது. அதனாலே அவர்கள் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும், ஒருவேளை அவர்கள் செயல்பட்டாலும் செயல்படாவிட்டாலும், ஏதோ ஒரு நேரத்தில் அவர்களையும் அறியாமல் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் ஒரு சில இருள் நம் வாழ்க்கையில் குறுக்கிட நேரிடுகிறது. ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அந்த இருளை தேவன் வெளிச்சமாக மாற்றுவார். ஏன்? தன்னுடைய வசனத்தின்படி நடக்கிறபடியினால், கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிறபடியால், செம்மையானவர்களாக
நடந்து வருகிறபடியினால் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடுகிற இருள் எதுவாயிருந்தாலும், நோய் அல்லது மனிதருடைய திருக்கான எண்ணங்களால் வந்த போராட்டம், எதுவாக இருந்தாலும் சரி, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு வந்திருக்கிற அந்த இருளில், நெருக்கடியில் ஒரு வெளிச்சம் உதிக்கும். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு உதிக்கும் என்று நான் சொல்லுகின்றேன். ஆண்டவருடைய வார்த்தையில் எழுதியிருக்கிறபடியே அப்படியே நடக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இறங்கி கடன் கொடுக்கிற ஒரு குணாதிசயம் கூட கர்த்தருடைய கற்பனைகளில் பிரியமாய் நடக்கிறவர்களுக்கு தன்னார் போல இருக்கிறது, வருகிறது, இருக்கிறது. இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நீங்கள் உங்கள் காரியங்களை எல்லாம் நியாயமானபடி நடக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு நன்மை உங்களை சூழ்ந்து கொள்கிறது. என்ன தெரியுமா? நீங்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. வேதவசனம் சொல்லுகிறது, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். அப்படியானால் இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக இது இருக்கிறது. என்றைக்கும் என்றால் கொஞ்சம், என்றென்றைக்கும். எவர் என்றால் ஒரு மிகப்பெரிய நித்தியத்தை குறிக்கிறது. எவர் அண்ட் எவர், என்றென்றைக்கும் என்பது போல எவர் அண்ட் எவர் என்று சொல்லலாம். எல்லா காலங்களும் என்று சொல்லப்படுகிறது போல நீங்கள் அசைக்கப்படாதிருப்பீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் காரியங்கள் எல்லாம் நியாயமானபடி நீங்கள் நடப்பிக்க தொடங்கிட்டீங்கனாலும், ஏழைகளுக்கு இறங்கி கடன் கொடுத்து வாழ்க்கையை நடத்த தொடங்கிட்டாலும், நீங்க அசைக்கப்படாதபடி வாழ்க்கை ஸ்திரமா மாறிடும். வெள்ளங்கள் வரலாம், சூழ்ந்து கொள்ளலாம். ஆனா ஒன்று, உங்களை அசையாதபடி தேவன் காப்பார். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதவன். நீங்கள் அப்படியே வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை சுகித்திருப்பீர்கள். ஆண்டவர் அப்படி செய்வார். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதா, இதோ என்னோடு கூட சேர்ந்து இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்த தேவனுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார். வாழ்க்கையில் போராட்ட வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. ஆண்டவரே, ஏராளமான தீமைகள் இவர்களை சூழ்ந்திருக்கிறது. இருள் குறுக்கிட்டு இருக்கிறது. இன்று இருளிலே வெளிச்சத்தை நீர் உதிக்க செய்ய வல்லவர். நீர் மனம் இறங்குவீராக. இப்பொழுதும் இந்த அன்பு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷனாய், மனுஷியாய், சகோதரனாய், சகோதரியாய் இவர்கள் மாறட்டும். அப்பொழுது கர்த்தாவே, இவருடைய வாழ்க்கையில் ஏராளமான பாக்கியங்கள் நிறைவாய் 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 நீர் கட்டளையிடப் போகிறீர். இந்த நாளில் தானே இவருடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு இருக்கிற இருளில் ஒரு வெளிச்சம் உதிக்கட்டும். இருளிலே வெளிச்சம் உதிக்கும். வெளிச்சம் உதிக்கிறதை இவர்கள் காண்பார்களாக. இவருடைய வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் வந்து சேருகிறதை இவர்கள் காண்பார்களாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். இப்பொழுதே இந்த அன்பு தேவனுடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். இவருடைய சஞ்சலத்தை மாற்றும் ஆண்டவரே. கர்த்தாவே இறங்கும். கர்த்தாவே மனம் உருகும். இதோ உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை பாரும். அவருடைய சஞ்சலத்தை பாரும். தயவாய் இருந்து ஒரு அற்புதத்தை செய்வீராக. இவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதபடிக்கான ஒரு அஸ்திபாரத்தை போட்டருளும் கர்த்தாவே. இதோ இறங்கி கடன் கொடுத்து தங்கள் காரியத்தை நியாயமானபடி இவர்கள் நடப்பிக்கிறார்களே. ஆகவே இவர்களுக்கு நீர் மனம் இறங்கி இவர்கள் காரியங்களை ஜெயமாக மாற்றி தாரும் கர்த்தாவே. ஜெயமாக மாற்றி தாரும். இன்று முதற்கொண்டு
இவருடைய வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்கட்டும். அதோடு கூட மட்டுமல்ல, ஆண்டவரே, இவர்கள் பிள்ளைகள் பலத்திருக்கட்டும், இவர்கள் சந்ததி பலத்திருக்கட்டும். கர்த்தருடைய வல்லமை பலமாய் இறங்கட்டும். ஹalleluya. யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டிற்கு போயிருந்த பொழுதும் அவருடைய மந்தை பலத்திருப்பதற்கு நல்ல நல்ல செயல்கள், அழகாக ஆலோசனைகள் அவருக்கு கிடைத்தன. அவருடைய மந்தை பலத்திருந்தது, பலவீனமானவைகளாக இல்லை. அதை போல உம்முடைய பிள்ளைகளுடைய சந்ததி பலத்திருக்கட்டும், பலவீனம் உள்ளவர்களாக அவருடைய சந்ததி இருக்கவே வேண்டாம். ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை நடப்பிப்பீராக, ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவீராக. இந்த நாள் துவக்கி இவருடைய வீட்டில் இருக்கிற சுகவீனங்கள், பலவீனங்கள் பாதாளத்துக்கு ஓடி போய்விடட்டும். அப்படியே அவைகளை பாதாள அக்கினி பட்சித்து போடட்டும். பலவீனங்கள், சுகவீனங்களை இப்பொழுதே பாதாளத்தில் தூக்கி எறிந்து போடும். ஆண்டவரே, இவருடைய வீடு, இவருடைய சந்ததி, இவர்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும், பலத்திருக்கட்டும். கர்த்தாவே, ஹalleluya. வாழ்க்கை வாழ்வது எப்படி என்பதை உறுதியாய் பிடித்து கொண்டு அதிலேயே நிலைத்திருக்கும் உடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்தருள்வீராக. ஹalleluya. கர்த்தருடைய வல்லமை பலமாக இறங்கட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் பேரில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பலமாய் இறங்குகிறதற்காக நன்றி, பலமாய் இறங்குகிறதற்காக நன்றி. இதோ உங்களுடைய சரீரத்தின் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் மட்டும் தேவனுடைய வல்லமை பலமாய் பாய்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய கரத்தின் கிரியைகள், உங்களுடைய தொழில், அதில் எங்கெங்கே எல்லாம் அப்படியே நொடித்து போய் கொண்டிருந்ததோ அதிலிருந்து ஆண்டவர் இப்பொழுது உங்களை கைதூக்கி எடுக்கிறார். இப்பொழுதே கைதூக்கி எடுக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளில் யார் பலவீனப்பட்டு போய்கொண்டே இருந்தார்களோ அவருடைய கைதூக்கி எடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எங்கே இருள் குறுக்கிட்டு இருக்கிறதோ அங்கே ஒரு வெளிச்சம் உதிக்கிறது. இந்த அன்பு தேவனுடைய பிள்ளைகளை தொடுவீரா? ஆண்டவரை உதிர போக்கினால் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டு நலிந்து போய்கொண்டே இருக்கிறேனே என்று சொல்லி கஷ்டப்படுகிற தாய்மார், சகோதரிகளை, பெண் பிள்ளைகளை நீர் தொட்டு சுகமாக்குவீராக. ஒரு அற்புதத்தை செய்தருள். நீர் செய்வதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் இறங்குவதற்காக நன்றி. அப்படிப்பட்டவர்களை விடுவிப்பதற்காக நன்றி. தொடர்ந்து நடத்தும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.